குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி உள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதாவது செப்பரேஷன், மிக்சர் ஆஃப் செப்பரேஷன் அப்படிங்கிறதுல மிக்சர் ஆஃப் சாலிட்ஸ் அதுக்கான செப்பரேட்டிங் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். நேற்று லாஸ்ட் வீடியோவில் த்ரெஸிங் பார்த்தோம், வினோவிங் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹேண்ட் பிக்கிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது வரைக்கும் நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது எல்லாமே ஒரு 2 மார்க் கொஷனில் உங்களுக்கு டெஃபினேஷன் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் சொல்லியிருக்கேன். ரைட், இப்போது இதெல்லாமே மிக்சர் ஆஃப் சாலிட், அதாவது திண்ம கலவைகளை நாம் பிரிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செடிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த செடிமெண்டேஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அரிசி, ரைஸ் இல்லைன்னா பல்சஸ், அதாவது அரிசியோ இல்லை பருப்பையோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, வாட்டரில் போட்டு நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா கழுவுவாங்க. ஏன் அது பண்ணுறாங்க அப்படின்னா, டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸு, ஹஸ்க்கு, ஸ்ட்ரா, அதாவது குச்சிங்க, குப்பைங்க, உமிங்க, தேவையில்லாத மாசுக்கள், இதெல்லாம் அந்த அரிசியிலையோ இல்லை பருப்புகளையோ இல்லை மற்ற கிரைன் சொல்லக்கூடிய தானியங்களையோ கலந்துருக்கும். அப்போ தண்ணியில் நாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த டஸ்ட்டு பார்ட்டிகிள்ஸ்லாம் வெயிட்லெஸ், அதாவது லைட்டர் பார்ட்டிகிள்ஸ், அதாவது வெயிட் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், தண்ணியில் மேலே மிதக்கும். வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது எது, அதாவது ஹெவியர் இம்ப்யூரிட்டின்னு ஹெவியர்னு சொல்லக்கூடிய தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீழே போய் தங்கிடும். அப்போது அந்த தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படியே தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நமக்கு கழுவுன அந்த அந்த ரைஸோ இல்லை பல்சஸோ மட்டும் என்ன செய்வாங்க, குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. இந்த செடிமெண்டேஷன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது அந்த குளத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சன்லைட்டில் அந்த வெளிச்சத்தில் பாருங்கள், அந்த குளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சேருங்க, மணல், களிமண், கல்லுங்க, ஸ்டோன்ஸு நிறையா இருக்கும், மீன்க, அப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு அப்படி தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இதே அதை ஒரு கல்லை தூக்கி போட்டிங்க வச்சுக்குவேன், என்ன ஆகும், அந்த குளம் பூரா அப்படியே கலங்கி அந்த மட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மணல், சேண்ட், இதெல்லாம் அப்படியே இந்த களிமண்லாம் அப்படியே மேலே அப்படியே கிளம்பி எல்லாம் வந்துடும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த குளத்தில் முன்னே இருக்கிற மாதிரி தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே எப்படி இருக்கும், கலங்கி போயிடும். அப்போ என்ன செய்கிறோம், நம்ம மேலே வந்துருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் புறத்தையும் அப்படி கீழே போய் அப்படியே நம்ம கீழே எல்லாத்தையும் நம்ம கீழே தள்ளி விட்டோமா? இல்லை, ஒன்றுமே பண்ணல, எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே பேசாமல் விட்டுட்டிங்கன்னா மேலே வந்துருக்கக்கூடிய அந்த களிமண் பூரா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே போய் செட்டில் டன், கீழே அப்படியே போய் படிஞ்சிடும். திரும்பவும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தெளிவாக இருக்கும். ஸோ இதுதான் செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ரைஸ் அண்ட் பல்சஸ் ஆர் ஆஃபன் மிக்ஸ்டு வித் வெரி ஃபைன் ஸ்ட்ரா, ஹஸ்க் or dust particles which have to be removed before cooking. அதாவது சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், சில வேறு ஏதாவது ஒரு தானியங்களாக இருக்கட்டும், அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குப்பைங்க, தூசுங்க, ஹஸ்க்குன்னு சொல்லக்கூடிய உமி, குச்சிங்க, இது எல்லாமே என்ன செய்யும், இருக்கும். இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ரிமூவ்டு பிஃபோர் குக்கிங், சமைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறோம். சரி, ஆர் யூ ஃபெமிலியர் வித் த வே திஸ் இஸ் டன் அட் ஹோம்? இதெல்லாம் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. சமைக்கும்போது அம்மா என்ன செய்வாங்க, அரிசியை நல்லா தண்ணி போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் செய்வாங்க. சரி, இங்கே த ரைஸ் ஆர் பல்சஸ் ஆர் வாஷ்டு இன் வாட்டர், நல்லா தண்ணியில் என்ன செய்வாங்க, கழுவிடுவாங்க. த லைட்டர் impurities float while heavier rice grains sink to the bottom. இங்கே அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸாக இருக்கட்டும், ஹஸ்க்குன்னு சொல்லக்கூடிய உமியாக இருக்கட்டும், இதெல்லாம் லைட்டர் இம்ப்யூரிட்டிஸ், எடை குறைவாக உள்ளவை, ஃப்ளாட், மிதக்கும். த ஹெவியர் அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி, பருப்பு, தானியங்கள், இதெல்லாம் சிங்க் டு த பாட்டம், எடை அதிகமாக இருக்கக்கூடியதுன்னா கீழே அப்படியே போய் செட்டில் ஆகிருக்கும். ஸோ எடை அதிகமாக இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும், கீழே அப்படியே படிஞ்சிடும். எடை குறைவாக இருக்கிறதுனா மேலே அப்படியே ஃப்ளாட், மிதக்கும். ஸோ இதுக்கு பேர் செடிமெண்டேஷன், வண்டலாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம். The water with the impurities is carefully poured away, leaving clean rice at the bottom. இப்போ மேலே தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே மிதந்துட்டுருக்கு. தேவையான அரிசி, பருப்பு என்ன ஆகுது, நமக்கு கீழே அப்படியே படிஞ்சிருக்கு.
இதை என்ன செய்கிறோம், அப்படியே நம்ம வச்சுக்க முடியுமா? மேலே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த தண்ணியை, அந்த வாட்டரை என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பீக்கர், இன்னொரு பீக்கரில் அப்படியே நம்ம ஊற்றி அந்த தண்ணியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நாம் வந்து நம்ம தேவையான அந்த அரிசியை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் வெசில், இன்னொரு பாத்திரத்துலேயோ இன்னொரு பீக்கர்லேயோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் தேவையில்லாத அந்த இம்ப்யூரிட்டிஸை, அந்த வாட்டரை. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, டீகண்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கீழே நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து செடிமெண்டேஷன் அப்படிங்கிறது. செடிமெண்டேஷன் அர்த்தம் ஆடாமல் அசையாமல் எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாமல், அன்டிஸ்டர்ப்டு எதுவுமே பண்ணாமல் பேசாமல் நம்ம விட்டுட்டோம்னாலே தேவையில்லாத தண்ணி மட்டும் நமக்கு மேலே இருக்கும். கீழே வந்து எடை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஹெவியர் பார்ட்டிகல்ஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி, சேண்டாக இருந்தாலும் சரி, மட்டாக இருந்தாலும் சரி, ரைஸாக இருந்தாலும் சரி, கிரைன்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து கீழே வந்து அப்படியே படியும். இதுக்கு பேர் வந்து செடிமெண்டேஷன். சரி, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர், அதாவது கலங்கலான நீர், சேருன்னு சொல்லக்கூடியதில் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இந்த கலங்களாக இருக்கக்கூடிய அந்த நீரில் இருந்து செப்பரேட்டிங் மட், அந்த சேரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்தில் நீங்கள் பார்த்த விஷயந்தான் இல்லையா, முன்ன சொன்ன மாதிரி அப்படி தெளிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கலத்துக்கு போட்டு அப்படியே கலங்கி போயிடும். அதுதான் வந்து மட்டி வாட்டர், சேருன்னு சொல்லக்கூடியது. சரி, மட்டி வாட்டர் இஸ் எ மிக்சர் ஆஃப் வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் இன் வாட்டர். அதாவது கலங்கலான நீர்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து என்ன சொல்கிறது, ஃபைன் பார்ட்டிகல்ஸ், வெரி ஃபைன் பார்ட்டிகல்ஸ், நுண்ணிய களிமண் துகள்கள் அப்படியே கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே பார்த்தா அப்படியே சின்ன சின்னதாக இருக்கும். அதுதான் அப்படியே தண்ணியில் அப்படியே கலந்துருக்கும். What will happen to a beaker of muddy water if it is left undisturbed for some time? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கரில் என்ன பண்ணுறாங்க, இந்த மட்டி வாட்டரை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மட்டி வாட்டரை எடுத்துகிட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே நம்ம வச்சிடணும், அன்டிஸ்டர்ப்டு இல்லையா. அன்டிஸ்டர்ப்டு எதுவும் செய்யக்கூடாது, பேசாமல் அமைதியாக செய்யணும், வைக்கணும். இப்போ என்ன ஆகும், mud being heavy will settle down at the bottom of the beaker and will form the sediment. அப்போது மேலே வந்து கலங்கி வந்திருக்கு இல்லையா அந்த சேருங்கள்லாம், அது என்ன ஆகும், மேலே அப்படியே வந்திருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் டன், கீழே அப்படியே பாட்டம் ஆஃப் த பீக்கர் அப்படியே போய் கீழே பீக்கருக்கு அடியில் போய் தங்கிடும். மேலே வந்து கிளியர் லிக்விட், தண்ணி மட்டும் அப்படி தெளிவாக இருக்கும். வாட்டர் வில் ஃபார்ம் த டாப் லேயர், தண்ணி மட்டும் மேலே அப்படியே இருக்கும். அண்ட் இஸ் கால்ட் த சூப்பரிண்டெண்டன்ட் லிக்விட், தெளிவான நீர் மேலே இருக்கும். அந்த மட்னு சொல்லக்கூடியது கீழே அப்படியே படிஞ்சிருக்கும். அந்த தெளிவாக இருக்குது இல்லையா தண்ணி, வாட்டர், அதை சூப்பரிண்டெண்டன்ட் லிக்விட், தமிழில் தெளிந்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. த செட்லிங் டன் ஆஃப் ஹெவியர் காம்போனன்ட், ஹெவியர் காம்போனன்ட்னா இங்கே மட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, மட்டு தானே இருக்குது, அதானே அந்த இது அதிகமாக இருக்குது, இடம் அதிகமாக இருக்கும். ஆஃப் எ மிக்சர் வென் அலௌட் டு ரிமைன் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம்டைம் இஸ் கால்டு செடிமெண்டேஷன். கீழே வந்து ஆடாமல் அசையாமல் அன்டிஸ்டர்பாக பண்ணணும், அதாவது எது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுட்டோம்னா அதாவது அந்த ஹெவியர் காம்போனன்ட் சொல்லக்கூடிய அந்த மட் என்ன ஆகும், அப்படியே கீழே வந்து படிஞ்சிடும். தண்ணி மட்டும், வாட்டர் மட்டும் அப்படியே கிளியராக மேலே தெளிவாக இருக்கும். இந்த ப்ராசஸ் மட்டும் என்ன சொல்லுவோம், செடிமெண்டேஷன். ஸோ இந்த பேராவை ஞாபகம் வச்சுங்க, ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் செடிமெண்டேஷன் அப்படின்னா, இந்த செட்லிங் டன் ஆஃப் அப்படிங்கிறது ஆரம்பித்து இஸ் கால்ட் செடிமெண்டேஷன், அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். சரி, இதோடு நம்ம நிறுத்திடலாமா அப்படின்னா, மேலே வந்து கிளியர் லிக்விட், கீழே வந்து மட் இருக்குது, மணல் இருக்குது, இதை நாம் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய கண்டினியூ என்ன செய்யலைன்னா, அடுத்த ப்ராசஸ் வந்து டீகண்டேஷன். டீகண்டேஷன் என்ன சொன்னேன், ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பீக்கர், இன்னொரு பீக்கரில் அந்த மேலே கூடிய அந்த சூப்பரிண்டெண்டன்ட் லிக்விடை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பிரிக்கிறதுக்கு பேர் தான் டீகண்டேஷன் அப்படிங்கிறோம். சரி, திஸ் ப்ராசஸ் இஸ் டன் ஆஃப்டர் செடிமெண்டேஷன், அதாவது செடிமெண்டேஷன் பண்ணினதுக்கப்புறம் டீகண்டேஷன் ப்ராசஸ் நம்ம செய்யணும். The superintendent liquid is slowly poured out from the container without disturbing the sediment. ஆடாமல் அசையாமல் அப்படியே என்ன செய்யணும், அப்படியே மெதுவாக நம்ம தூக்கி என்ன செய்யணும், slowly poured out from the container. இன்னொரு கண்டெய்னரில், இன்னொரு பாத்திரத்தில் செய்யணும், மெதுவாக அப்படியே ஊற்றுறதுக்கு பேர் தான் வந்து பிரித்து எடுத்துடணும். அதை நம்ம செய்கிறோம். The part that has settled down is called sediment. The water that is obtained after decantation is called the decandent. அப்போது அந்த மேலக்கூடிய கிளியர் லிக்விடை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீக்கர் கீழே வந்து அந்த சாண்ட், அந்த மட்டுங்கிறது மட்டும் தனியாக இருக்கும். இதை மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் வந்து டீகண்டேஷன்.
பாருங்கள், உங்களுக்கு அந்த பீக்கரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சாலிபிள் சேண்ட் மேலே வந்து அப்படியே கரையாக அப்படியே மேலே கலங்களாக இருக்குது. இந்த பீக்கரில் பாருங்கள் செடிமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சேன்? அன்டிஸ்டர்ப்டு, எதுவுமே பண்ணலை, அமைதியாக விட்டோம். மேலே வந்து கிளியர் வாட்டராக இருக்குது, கீழே வந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ், இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் அங்கே இருக்குது, அதாவது மட். இது என்ன செய்கிறாங்க? டீகண்டேஷன் ப்ராசஸுக்கு கொண்டு போகிறாங்க. கீழே அந்த பேரா பாருங்கள். தி ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் அபவ் த செடிமெண்ட் இஸ் கால்டு டீகண்டேஷன். அதாவது இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இன்னொரு பீக்கரில் வந்து அந்த தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து decantation. But even after decantation the water is not completely free from the soil particles. இது நம்ம அடுத்தது இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பீக்கரில். மேலே வாட்டர், கீழே வந்து சேண்ட். இது செடிமெண்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே இருக்கிற வாட்டர் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணணும். என்ன செய்கிறாங்க? ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் வெசல். இன்னொரு பீக்கர்லேயோ இன்னொரு வெசலையும் செய்கிறாங்க, எடுத்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே எடுத்து நம்ம ஊற்றினோம்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த சேண்டு திரும்பவும் நமக்கு மேலே வந்து கலங்கிரும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பீக்கருக்குள்ளே கிளாஸ் ராடை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் ராடுக்கு மேலே வந்து மெதுவாக ஸ்லோலி போர்டு, மெதுவாக அந்த கிளாஸ் ராடு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டரை மட்டும் நம்ம ஊற்றினோம்னா அந்த வாட்டரை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். மீதி அந்த செடிமெண்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது சேண்ட், அது மட்டும் நம்ம தனியாக பிரிச்சிடலாம். அதுலேயும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃபில்டரேஷனுங்கிற ஃபைனல் ப்ராசஸர் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சேண்டையும் அங்கே மிச்சிருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த வாட்டரையும் நாம் என்ன செய்யலாம்? செப்பரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டீகண்டேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. ஸோ இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து டீகண்டேஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதனுடைய கண்டினியூ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது கடைசியாக, ஃபில்டரேஷன். இது நாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.